மோசையினுடைய வாழ்க்கையில் 80 வயது வரை 2 பிரிக்கலாம். 40 ஆண்டுகால எகிப்திற்குள்ள, 40 ஆண்டுகால வனாந்திரத்தில். இந்த 40 ஆண்டுகால எகிப்திற்குள்ள மோசை எப்படிப்பட்டவனாய் வளர்கிறான் என்றால் பலமுள்ளவனாய் வளர்கிறான். அதே மோசை அடுத்த 40 ஆண்டுகால வனாந்திரத்தில் இருக்கிற எல்லா பலனும் இழக்கிறவனாய் போகிறான். எல்லா பலனும் இழக்கிறவனாய் போகிறான். அது மாத்திரமல்ல, திரும்ப தன் ஜனக்கூட்டத்திற்கு போக விரும்பாதவன். ஆண்டவர் இப்பொழுது யாத்திராகமம் 3:4 வந்து சந்திக்கிறார். சந்தித்து உடனே நான் அனுப்புறேன்னு சொல்லும்போது மோசே உடனே ஓகே ஆண்டவரேன்னு சொல்லலை, நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லலை, இதுக்கு தான் ஆண்டவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லலை. அவன் சொல்றா, ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க, ஆரோன் அனுப்புங்க, வேற யாரையாவது, என்ன விட்டுருங்க, எனக்கு அந்த இடத்துல போக. ஏன் போக விரும்பலைன்னா மோசே தன் வாழ்க்கையை வச்சு பார்த்துட்டார். இந்த வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இனி நான் திரும்ப அங்கே போனேன்னா யாரையும் அங்கீகரிக்க மாட்டாங்க ஆண்டவரே. திரும்ப நான் இந்த வாழ்க்கையோடு அங்கே போனேன்னா 40 வயதில் எல்லாம் தெரிந்த போதே என்னை அங்கீகரிக்கவில்லைனா, இந்த 80 வயதில் இந்த பலவீனத்தோடு திக்கு வாயோடு நான் போய் நின்னா யார் ஆண்டவரை அங்கீகரிப்பா? இப்படிப்பட்ட மோசையின் முகத்தில் தான் கர்த்தருடைய மகிமை பிரகாசமானது. இப்படிப்பட்ட மோசையின் வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது. எவர்கள் அவரை தள்ளினார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். வேல்யூ இல்லாத அந்த மோசைய அத்தனை பேர் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் வேல்யூவான பாத்திரமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இதே போல சூழ்நிலை சந்தித்து நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதோ நாட்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது வேல்யூ இல்லாத இந்த பாத்திரத்தை கர்த்தர் வேல்யூவா மாத்த போறான் நம்புறவங்க. ஹல்லேலூயா! இதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பல காரியங்களை தனிமையாய் குடும்பத்தில் சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. பல காரியங்களை பிறப்பிலிருந்தே சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. பல காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே போல சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு மட்டும் சூழ்நிலை மாறி மாறி இப்படி வந்துட்டு இருக்குதேன்னு சந்திக்கிற கூட்டங்கள் உண்டு. பல இடத்துல நிற்க முடியாமல் ஒளிந்து ஒளிந்து நிற்கிற கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா! கொஞ்ச நாள் நான் பலமோடு வளர்ந்தேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே பலவீனமாய் தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கூட்டம் உண்டு. திரும்ப சில இடத்துல போய் நிற்க விரும்பாத கூட்டம் இந்த இடத்துல உண்டு. அத்தனை பேருக்கு சொல்லுகிற வார்த்தை, மோசையை மகிமைப்படுத்தினவர் இதோ என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு மோசே சொல்றதுக்கெல்லாம் உடனே கீழ்ப்படுகிறார்கள். மோசேயுடைய வார்த்தைக்கு வேல்யூ ஆகுது, மோசேயுடைய முகத்துக்கு வேல்யூ ஆகுது. மோசே இப்ப நிற்பது வேல்யூவா மாறுது. கர்த்தர் உன்னை அழைத்ததே தமது மகிமை வெளிப்படுத்துவதற்காக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்